ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் நேபாள் ட்ரிப்போட அடுத்த எபிசோட் 5வது எபிசோடுன்னு நினைக்கிறேன் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா விந்தியபாசினி டெம்பிளுக்கு தான் நம்ம போகிறோங்க. இது வந்து போக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோயில் வந்து இந்த விந்தியபாசினி கோயில் அப்படின்றது. இந்த கோவிலுடைய அமைப்பை பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பகோடா ஸ்டைல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். இது வந்து போகிற இடம்லாம் இங்கே வந்து நிறையா இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகணும். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் ஒரு மாதிரி இந்த கிறிஸ்டல் மணிலாம் வந்து ரொம்ப நிறைய விற்கிறாங்க, எல்லா கடைகளிலுமே விற்கிறாங்க. அப்புறம் இந்த உத்ராட்சம் வந்து இங்கே விளையுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய உத்ராட்சத்திலே செஞ்ச கூடை, அதுலேயே மாலைகள் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க எல்லா கடையிலுமே. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து போகணும். எல்லாம் அர்ச்சனைக்கு கொடுக்குறாங்க. இந்த விந்தியபாசினி அப்படின்றது ஒரு காளியின் அம்சம், துர்க்கை காளியின் அம்சம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விநாயகர், அனுமான், சரஸ்வதி, சிவன் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கோயில் நிறையா இருக்குது. இதுலேயும் நம்ம இப்போ திரும்பி அப்புறம்தான் போகணும் அந்த விந்தியபாசினி கோயிலுக்கு. இந்த விந்தியபாசினி கோயிலுக்கு ஒரு கதையும் இருக்குதுங்க. இந்த கோயில் வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குதுங்க. சின்ன அந்த மலை மேலே தாங்க இருக்குது. சின்ன குன்றின் மேலே தான் இந்த விந்தியபாசினி கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காஸ்கியின் அரசர் வந்து விந்தியபாசினி அம்மனுக்கு வந்து கோயில் கட்டி தருவதாக அப்படியே கனவு கண்டாராம். அவர் கனவில் வந்துச்சான், விந்தியபாசி அம்மனுக்கு கோயில் கட்டி தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி. அதனால் அவர் வந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விந்தியாஞ்சல் அப்படின்ற ஊர்லேருந்து இந்த காளியின் அம்சமாகிய விந்தியபாசினிக்கு வந்து சிலை செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஊர்லேருந்து சிலை செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இப்போ இந்த கோயில் இருக்குது பாருங்கள், அந்த கோயில் இருக்கிற இடத்துல வச்சுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, தூங்குறாங்க. பாருங்கள், இந்த படிக்கட்டில் ஏறி போகணும். கொஞ்சம் படிக்கட்டு இருக்குது இதில், அதில் ஏறி தான் நம்ம வந்து போகணும். ஆனால் ரொம்ப இயற்கை அழகு மிக்க இடங்க இது. அப்படி தூங்கும்போது காலையில் எழுந்து அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த சிலையை எடுக்க முயற்சி செஞ்சப்போ அந்த சிலையை எடுக்கவே முடியலையா. அப்படியே அந்த தரையாக ஒட்டிக்கிட்டு அதை எடுக்கவே முடியலையா. உடனே எல்லாரும் அதை வந்து மன்னருக்கு தெரியப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி இந்த சிலை எடுக்கவே முடியலன்னு. சரி, மன்னரும் புரிஞ்சுக்கிட்டார். கடவுள் வந்து இதை வந்து ஒரு அறிகுறி மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல தான் வந்து கோவில் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு கோவிலும் அந்த இடத்துலையே கட்டினாராம். அதான் இந்த விந்தியபாசினி கோயில் அப்படின்றது. இது வந்து இன்னும் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வசுதேவர் தேவகிக்கு குழந்தை பிறக்கும் இல்லையா, ஹம்சன் வந்து கிருஷ்ணன் பிறக்கிறானான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையாக வெட்டி சாய்ச்சிட்ருப்பாங்க. இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள், அது கூட உத்ராட்ச மரம் தான், அதிலேருந்து விழுந்ததை தான் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உத்ராட்ச மாலை கூட அங்கெல்லாம் வந்து விலை கம்மியாக தாங்க இருக்குது. எல்லாம் பிரசாதமாக கொடுக்கும்போது கூட உத்ராட்சம் வச்சு கொடுத்தாங்க. வசுதேவர் தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்கும்போது அதை வந்து ஹம்சன் எடுத்து வெட்டுறதுக்கு போகும்போது என்ன செய்யும், அந்த அப்படியே காளியின் அவதாரமாக வெளிப்பட்டு அப்படியே டக்குன்னு மறைஞ்சிரும். உனக்கு வந்து உனக்கான குழந்தை வந்து பிறந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைஞ்சிரும் அந்த குழந்தை. அது வந்து காளியின் அவதாரம் தான் அது. அந்த மறைஞ்ச அந்த காளியின் அவதாரம் இருக்கு இல்லையா, யோகமாயான்னு, அந்த அவதாரம் தான் இந்த கோயிலில் இருக்கிற விந்தியபாசினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்கங்க. அந்த காளியின் அவதாரம் தான் இந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பேன். அது மாதிரி தான் அந்த காளி இருப்பாங்க. அதனால தான் ஏன்னா நம்ம வந்து கருவறையில் எடுக்க முடியாது, அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காமிச்சிருந்தேன் நான். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கோவில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாருங்கள், இங்கே வந்து லக்ஷ்மி நாராயண் நினைக்கிறேன் அங்கே இருக்குது. இந்த ஃபோட்டோ தான் சொன்ன கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் விந்தியபாசினியோட ஃபோட்டோ தான் இது மாதிரி தான் கருவறையில் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்து காமிச்ச காளியின் உருவம் இது. இதை சுற்றி இந்த சுவாமி கும்பிட்டுட்டு நல்ல பெரிய லைனுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாடி மாரி ஸ்டெப்பு வச்சு ஒரு பால்கனி மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம்னா சூப்பராக எவரெஸ்ட் சிகரம் தெரியுதுங்க, செம்மையாக இருந்துச்சு. அதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த விந்தியபாசினி கோவிலே ஒரு அழகு தான். அதை சுற்றி வந்து
பாருங்கள் ஒரு சின்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும். சுற்றி பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ஹிமாலயாஸ் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகு நிறைஞ்ச இடம். இதெல்லாம் பார்த்தா இந்த போக்ரா நகரமே அப்படியே தெரியும். அந்த மாடியில் இப்போ ஏறிட்டேன் நான். போக்ரா நகரமே தெரியும், இந்த ஹிமாலயா ரேஞ்சு தெரியும், அதோட அந்த எவரெஸ்ட் சிகரம் தெரியுது பாருங்கள். பனிமூடிய இமயமலை தெரியும். அதில் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இப்போ இன்னும் வந்து பாருங்கள், இதுவும் வந்து பிரகாரத்தில் இருக்கிற கோவில் தான் இது. இப்போ அது பாருங்கள் ஸ்டெப்பு மாதிரி போகுது இல்லைங்களா? இதுக்கு மேலே தான் நம்ம போனால் இது வந்து வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்த்தோம்னா போக்ரா நகரம் தெரியும், எவரெஸ்ட் தெரியும், அவ்வளோ அழகாக தெரியும் எல்லாமே. அதனால் பாருங்கள் சின்ன சின்னதாக எவ்வளோ பில்டிங்ஸ் தெரியுது. இது எல்லாமே போக்ராவுடைய அழகு தான் இது எல்லாமே. மேலே பாருங்கள் பனிமூடிய இமயமலை தெரியுது பாருங்கள், எவரெஸ்ட்டு. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஹிமாலயா ரேஞ்சஸும் அந்த பனிமூடிய இமயமலையும் அவ்வளோ அழகுங்க பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் அதுவும் விந்தியபாசினி கோவிலில் தான் மேலே ஏறி அந்த உச்சி தெரியுது பாருங்கள், அந்த பனிமூடிய இமயமலை. அது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த போக்ரா நகரத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. இது எங்கள் கூட வந்தவங்க தாங்க, வரலட்சுமின்னு பேர். அவங்களும் எங்கள் கூடயே வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம இறங்கி வரோம். கீழே இறங்கி வந்தால் அந்த கோவில் பக்கத்திலே ஒரு புத்தர் கோவில் இருந்துச்சு, புத்தர் இருக்கிறது. அதையும் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோவிலுடைய இந்த சரௌண்டிங்ஸு, சுற்றுப்புறம் இது எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மலை மேலே இல்லைங்களா? அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் வேறு வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், நான் இப்போ சுற்றிக்கிட்டே வரேன் இல்லைங்களா? புத்தர் கோயிலெல்லாம் மெயினாக இந்த இது வச்சுருக்குறாங்க, நம்ம பெல்லெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஒரு இதை தான் எல்லாருமே சுற்றி வணங்கி வழிபடுறாங்க அந்த புத்தரை. அதனால் நானும் அதை சுற்றி வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. எல்லோரும் வர்றவங்க எல்லாருமே அதை சுற்றி விட்டு தான் வழிபடுறாங்க. இங்கே வந்து இது வந்து சிறப்பு. நம்ம கோவிலெல்லாம் பெல் அடித்து வேண்டிக்கிற மாதிரி இதை வந்து சுற்றி விட்டு தான் இந்த புத்தரை வேண்டிக்கிறாங்க. அதையே நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் வருவாங்க பாருங்கள், எல்லாருமே அதை சுற்றி விட்டு இந்த புத்தரை வேண்டிட்டு போவாங்க. ஒரு சின்ன புத்தர் கோவில் தான் இது. அது விந்தியபாசினி கோவில் பக்கத்துலேயே இருந்துச்சு இது. இதை வந்து அப்படியே நாங்கள் வந்து கும்பிட்டுட்டு போனோம். நாங்கள் ரொம்ப அழகான கோவிலுங்க. இதுதான் போக்ரா நகரத்துக்கு வந்து நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு இடம் இது. பாருங்கள் புத்தர் சிலை இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த விந்தியபாசினி கோவிலும் பிடிச்சிருக்கும், இந்த புத்தர் கோவிலும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான். பாருங்கள் இப்போ நிறைய பேர் வருவாங்க, வந்து இந்த சுற்றுறதுக்கு பாருங்கள், இதை வந்து சுற்றுவாங்க. இது வந்து முன்னாடியே ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அனுப்புன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல ஒரு இந்த மாதிரி சுற்றும். அது வந்து சன்லைட்டில் வச்சோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு புனிதமான பொருள் தான். நம்ம கோவிலுக்கு போனால் பெல்லெல்லாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி அது. திரும்பி நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக அந்த பனிமூடிய இமயமலை தெரிஞ்சுது. ஆனால் சீக்கிரமாகவே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் மாறி வந்துச்சு. அதனால் கொஞ்சம் அது மேலே எடுத்தேன் நான். வர்ற வழியில் எடுத்தது தான் இது. பாருங்கள் தெரியுதா? ஃபுல்லாக வந்து அந்த ஸ்னோ கவர்ட் மவுண்டைன் தெரியுது. அதுக்காகவே எடுத்தது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நன்றி.